கும்ப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம், அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். கும்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது, வாழ்க்கையில அனைத்து விதமான விஷயங்களையும் குடுக்கக்கூடிய ஒரு இடம். அதுவும் இல்லாம கும்ப ராசி என்பவர்களுக்கு 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி குருவே. அவர் 5ஆம் இடத்துல இருந்து ராசிய பார்ப்பார். அப்ப இத்தன வருஷமா, இவங்க கடந்த 7 வருஷமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அனைத்து விதமான பிரச்சனை. தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், குழந்தை சம்மந்தமான பிரச்சனையா இருக்கலாம், இல்ல திருமணமே ஆகல அப்படின்ற பிரச்சனையா இருக்கலாம். இல்ல பண வரவுகள் எனக்கு வர வேண்டியிருக்கு, வரல. ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன், நடக்கல. அந்த மாரி எதுவுமே நடக்கல, நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளா உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், அது எந்த மாரி உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் குடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது.